விலங்குகளுடைய குணமும் புத்தியும் மனமும் புலனியக்கங்களை சார்ந்தவையாகும். அந்த புலனியக்கங்களின் அங்க உருவ அமைப்பை பெற்ற ஆதி மனிதன் விலங்குகளோடு விலங்குகளாக நாடோடியாக வாழ்ந்து வந்தான். மலைகளில் உள்ள குகைகளை இருப்பிடமாக்கினான். இலைதலைகளை ஆடைகளாகவும் மாற்றினான். விலங்குகளிடமிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ளவும் உணவுக்காக அவைகளையே வேட்டையாடவும் கல்லிலே ஆயுதங்களை தேடிய கற்கால மனிதனாகவும் மாறினான். 5 நிலங்களான குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்கின்ற இடங்களில் பரவலாக சிறு சிறு கூட்டங்களாக வாழ்க்கை பாதையை கடந்து வந்த மனிதனின் இயற்கை மாற்றங்களாலும் உணவு வகை மாற்றங்களாலும் மன உணர்வுகளுடைய மாற்றங்கள் ஏற்பட்டது. மன உணர்வுகளுடைய மாற்றங்களால் சித்தத்தினுடைய சிந்தையின் செயலாக்கமும், செயலாக்கத்தால் குணமும், குணத்தால் வாழ்க்கை பாதையும், வாழ்க்கை பாதையின் மாற்றங்களால் கலாச்சாரங்களும், கலாச்சாரங்களினுடைய போதனைகளே மத போதனைகளுமாக இப்படி ஆசிய, ஐரோப்பிய, அரேபிய கலாச்சாரங்கள் ஒன்றோடு ஒன்று அறியப்படாமலேயே வளர்ந்து வந்த நிலையில் காலத்தின் பங்களிப்பால் கடல் கடந்து கண்டம் விட்டு கண்டங்களை கண்டுணர்ந்து கலந்துரையாடிய மனிதனின் கருத்து வேறுபாடுகளால் மதப்போர்களும் மூண்டெழுந்தன. அரக்க குணம், அசுரவேகம், மூர்க்கத்தனமுமான போர்க்களத்திலே மனித கூட்டங்களே வெட்டி வீழ்த்தி வீர முழக்கமிட்டு புகழ் மகுடம் சூடி இரத்தினங்கள் பதித்த சிம்மாசனத்திலே அமர்ந்ததெல்லாம் வெறும் மண்ணுக்காகவும் பெண்ணுக்காகவும் பொன்பொருளுக்காகவும் புகழுக்காக மட்டுமே ஆகும். சிற்றரசர்களுடைய கூட்டங்களை தன் படைபலத்தின் மிரட்டலிலேயே அடிபணியச் செய்த பேரரசர்களான அசோக சக்கரவர்த்தியும், முசோலினியும், ஹிட்லரும், அலெக்சாண்டரும் இந்த உலகத்தையே தன் ஆதிக்கத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அதன் விளைவாக அலெக்சாண்டருடைய மரணப்படுக்கையிலே அவை தலைவர்களை அழைத்து தன்னை அடக்கம் செய்வதற்காக செய்யப்பட்ட சவப்பெட்டியின் மேல் பகுதியில் 2 துளைகளை குடைந்து அதன் வழியே தன் 2 கரங்களும் விரிந்த நிலையில் வெளியில் தெரியும்படி மக்களின் பார்வைக்கு வைக்க வேண்டும் என்றான். அதற்கு விளக்கமும் சொன்னான். வாழ்க்கை என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ளாமல் வாழ்நாள் முழுவதையும் போர்க்களத்திலேயே அர்ப்பணித்துவிட்டு இந்த உலகத்தின் பாதி அளவை தன் ஆதிக்கத்திற்கு கொண்டு வந்த அலெக்சாண்டரும் மரணத்திற்கு பிறகு இந்த உலகத்திலிருந்து ஒன்றையும் எடுத்துச் செல்லவில்லை என்று மக்களுக்கு போத்தியப்படுத்த வேண்டும் என்றான். இப்படி வரலாற்று நாயகர்களுடைய வாழ்க்கை பாதையெல்லாம் பெருத்த ஆறாவாரங்கள் நிறைந்திருந்தாலும் காலனின் பிடியில் கால் பதித்து நிலத்திலே நடப்பதற்கு கூட துணை தேடும் கடைசி மரணப்படுக்கையிலே வாழ்க்கை தேடலின் பாதை இதுவல்ல என்று உணர்ந்து விரக்தியிலே இறந்து போன ஏராளமான மனிதனின் அனுபவங்கள் ஆதாரமாக இருந்திருக்கின்றது. மீண்டும் தொடருவோம். இந்த எளியவன் சிற்றறிவால் எடுத்துரைத்த ஜீவாதார உயிரோட்டங்களுக்கு செவிசாய்த்து உண்மை நிலைதனை உணர உயர்ந்தோன் தாழ்வணங்கிய நாமங்கள் கோடானு கோடி சமர்ப்பணம். கிருஷ்ணார்ப்பணம்.